இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் பண்ணுற இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. என்னவா இருக்கும்? எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்கன்னு சிஎஸ்சி ஐடியை குருட்டுத்தனமாக சூஸ் பண்ணாமல் உங்களோட சப்ஜெக்ட் டாமினண்ட்டுக்கு ஏற்ற இன்ஜினியரிங் பிரான்ச்சை சூஸ் பண்ணிங்கன்னா அரியரே இல்லாமல் ஈஸியாக டாப் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிடலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அவனை வாட்ச் பண்ணுறான். உங்களுக்கு மேக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான், ஆனால் என்னோட டாமினன்ட் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் தான் சார். எனக்கு சர்க்கியூட்டு, கரண்ட்டு, மோஷனு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா ட்ரிபிள்இ, இசிஇ, இஎன்டி, ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரியான பிரான்ச்சை நீங்கள் சூஸ் பண்ணணும். கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் தான் உங்களோட ஏரியாவா? அப்போது நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோலியம் அண்ட் லெதர் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம். பயாலஜி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் டாக்டராக முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோ டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா டாக்டருக்கு நிகராக மாஸ் காட்டலாம். இதெல்லாம் இல்லை சார் எனக்கு மேக்ஸ் தான் டாமினன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற 130+ கோர்ஸை நான் சப்ஜெக்ட் டாமினண்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா உங்களோட டாமினன்ட் சப்ஜெக்ட் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.